மல்லிய எப்படியாச்சும் அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக, இந்த சுடர் அவ்ளோ பெரிய பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலேயே இந்த சுடர் மல்லிய கூட்டிட்டு போகாம இருந்திருந்தாலே, அவ நெனைக்கிறது எல்லாத்தையுமே சாதிச்சிருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இனிமே இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம கதிரேசன், நிஷா 2 பேருமே இந்த சுடரோட உண்மையான சுயரூபத்த பார்த்து மிகப்பெரிய ஷாக்கிங்ல இருக்க போறாங்க. ஏன்னா ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவா தெரியும். அதுவும் இல்லாம இந்த கதிரேசன், நிஷா இவங்க கிட்டலாம் அவ்ளோ அழகா புரிய வைக்கணும்னு நெனச்சாங்க மல்லி. ஆனாலுமே இந்த சுடர் எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து நம்ம மல்லிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம அடுத்ததா சுடர் அதாவது எல்லாரையுமே கொல்றதுக்கு பிளான் பண்ணது. இது எல்லாமே உண்மையிலேயே கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். என்னடா இது! இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு இப்போ இந்த சுடரோட வலையில விழுந்துருவாங்களோ! அதாவது சுடர் நெனச்ச மாதிரி இந்த கதிரேசன், நிஷா, அதுக்கப்புறம் வெண்பா, நம்ம விஜய் இவங்க எல்லாரையுமே இந்த சுடர் போட்டு தள்ளிடுவாளா? அந்த பழிய தூக்கி நம்ம மல்லி மேல போட்டுருவாளா? அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து நம்ம மல்லி, விஜய் இவங்களுக்கு அதாவது இவங்கள தாண்டி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அதாவது இந்த சுடரால எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவா பிளான் பண்ணி பண்ண போறாங்க. ஒரு பக்கம் இப்போ இந்த கதிரேசன் நம்ம மல்லிய பார்த்து அங்க அந்த கோவிலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயும் சும்மாவே அப்படியே கோவமா பேசுற மாரி, நடிக்கிற மாரி, நம்ம மல்லியும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்ற மாரி, இப்படி எல்லாம் ஒரு மிகப்பெரிய டிராமா நடந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கதிரேசன் நேரா போயிட்டு இந்த சுடர் முன்னாடி இத சொல்லும்போது, எப்படி இந்த மல்லிய வர வைக்கிறது? மல்லி கோவிலுக்கு வந்தா தானே கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா கரெக்ட்டா இருக்காதே. என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? அப்படின்ற மாரி சொல்லி, சுடர் அவ்ளோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சுடருக்கு அடுத்தது என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி இந்த சுடருக்கு ஃபோன் பண்ணி நம்ம கேட்போம். அதாவது என்னதான் பிளான் பண்ணி வச்சிருக்கா? அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்கலாம் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா சுடர் தன்னோட பிளான சொல்லுவாளா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதாவது இவ ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளான பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு தெரியும். ஆனா இவ சொல்றது எல்லாமே பொய்யுன்னும் தெரியும். ஆனா என்ன நடக்குது அப்படின்ற மாரி தெரியாம, தானா ஆடு வலையில மாட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இந்த ராஜேஸ்வரியோட நிலைமை ஏற்பட போகுது. அதாவது விஜய், வெண்பா இவங்க எல்லாருமே தீர்த்துக்கிட்டு தான் அந்த சொத்த எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்றது தான் இந்த சுடரோட பிளானா இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ராஜேஸ்வரி எல்லாம் லிஸ்ட்லயே இல்ல. ஆனா ராஜேஸ்வரியும் தூக்கி இது உள்ள போடுறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயமா போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம விஜய், வெண்பா இவங்க எல்லாருமே எவ்வளவு நல்லவங்க. அவங்களே இந்த உலகத்த விட்டு போறாங்க. இந்த சுடர் கையால சாக போறாங்க அப்படின்னும்போது, ராஜேஸ்வரி எல்லாம் சாகறதுல நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண முடியாது. எந்த ஒரு சந்தேகத்தையும் ஈடுபட முடியாது. இப்ப என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த சுடர் பிளான் பண்ணி நம்ம மல்லிய வர வைக்கிற மாரி பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலுமே மல்லிக்கும், விஜய்க்கும் ஏற்கனவே ஒரு குறுகுறுப்பு இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம மல்லி கனவு கண்டு இந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்னாங்க இல்லையா? இந்த மாரி எனக்கு இந்த மாரி பயங்கரமா கனவு வந்துச்சு. யாரோ கோவிலுக்கு கூட்டிட்டு போற மாரி, அப்டி இப்டிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லியும், விஜயும் இந்த கோவிலுக்கு கிளம்புறதுக்கு தயாராயிட்டாங்க. அதாவது இந்த சுடரோட பிளான் என்ன அப்டின்றத முழுசா தெரிஞ்சுக்காம, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியாது. எதையும் நம்மளால மாத்த முடியாது அப்டிங்கிற மாரி சொல்லி, ஏன்னா கதிரேசன் இவங்க எல்லாருமே உண்மையிலேயே அவ்ளோ முழுசா நம்புறாங்க இந்த சுடர. அப்டி இருக்கும்போது, இங்க நம்ம விஜயால எந்த ஆதாரமும் இல்லாம சுடர வந்து அதாவது அவளோட சுயரூபத்த எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது. இப்ப எல்லாமே சுடர் நெனச்ச மாரி நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில நம்ம மல்லியும், விஜயும் ஒரு மிகப்பெரிய பிளான போடுறாங்க. அதாவது இந்த கதிரேசன், நிஷா இவங்க 2 பேரும் கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது இத்தன நாளா இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்லன்னு சொல்லிட்டு, நம்ம மல்லி அவ்ளோ போராடுனாங்க. விஜய் முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. விஜய்க்கு நல்லபடியா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த சுடர் அவ வாயால பேசும்போதே ஃபோன்ல எல்லாத்தையுமே கேட்டு உண்மையிலேயே இந்த சுடர் யாரு, என்ன, ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா கதிரேசனும், நிஷாவும் ஃபோன்ல கேட்டு அதாவது அத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கக்கூடிய ஆளுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா அதே சமயத்துல கதிரேசன், நிஷா 2 பேருமே இந்த சுடரோட உண்மையான சுயரூபத்த நேர்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய டிராமா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இவங்க கோவிலுக்கு போற பிளான் எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. அது இல்லன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த சுடருக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் எல்லாரையுமே கொன்னுட்டு ஏன்னா அந்த பழிய தூக்கி மல்லி மேல போட்டுட்டு அடுத்ததா அந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போடுறது. அதாவது இங்க யார கொன்னாலும் சரி, அதாவது நேசிச்சேன் நேசிச்சேன் அப்படின்ற மாரி அதாவது விஜய லவ் பண்ணேன் அப்படின்ற மாரி சொன்னதுக்கு
வந்ததுக்கு அப்புறமா விஜயை வந்து கொல்றதுக்காக வந்து எதுக்காக இப்படி துணியிறா? எப்படி இப்படி துணியிறா? அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா விஜய்யையும் தாண்டி இந்த சொத்து தான் முக்கியம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த சுடர் நினைக்கிறான். அப்படின்றதுனால தான் இந்த மாரி எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த சுடர் நினைச்சது எல்லாமே பக்காவா நடக்குது. இவங்க எல்லாருமே கோவிலுக்கு தயாராகி கிளம்பி போறாங்க. ஆனா அப்பதான் வந்து விஜய் ம ம அதாவது மல்லி இவங்க எல்லாருமா சேர்ந்து சுடரோட சுயரூபத்த வெளிய கொண்டு வராங்க. அதாவது சுடர வந்து ஒரு குடோனுக்கு கொண்டு வந்து, அங்க வச்சு இந்த சுடரோட மொத்த சுயரூபத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஆரம்பத்துல இந்த கதிரேசன், நிஷா இவங்க 2 பேரும் நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எதையுமே இவங்க நம்புறதே கிடையாது. ஆனா கடைசியில இந்த சுடர் இருந்துட்டு, நீங்க எல்லாரையுமே அதாவது உங்க எல்லாரையுமே இன்னைக்கே வந்து நான் முடிக்க போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, சுடர் தன்னோட சுயரூபத்த வெளிய காட்டும்போது தான் அதாவது ஏற்கனவே வந்து அந்த பாம் வந்து வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லியும், விஜயும் வந்து அத எப்படியாச்சும் எடுத்துடலாம் அப்படின்ற மாரி சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணாங்க. ஆனா இப்போ கதிரேசனும், நிஷாவும் எந்த ஒரு உண்மையுமே தெரியாம சாகப்போறாங்க. நான் தான் அவங்க பொண்ணு அ ரேணுகா அப்படின்ற மாரி நெனச்சு முட்டாள்தனமா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கடைசி வழியா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்து தான் வாயால எல்லா உண்மையுமே சொல்றத இவங்க கேட்டு பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காங்க. கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் இப்ப புரிய வந்திருக்கும். நம்ம மல்லி எல்லாம் இவ்ளோ நாள் எதுக்காக அவ்ளோ போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.